அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பல் மேடுகளும், கரும் புகைகளும் அப்படிங்கிற விளம்பரம் மாதிரி, ஜனநாயகன் படத்துக்கு என்னதான் ஆச்சு? ஒரு முடிவே இல்லையா? என்னடா ஆச்சு அப்படின்னா, நேத்து நைட்டு 5 நிமிஷமா அந்த ஜனநாயகன் படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காய்ங்க. சரி, ஏதோ எங்கேயோ இடையில லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏதோ ஒரு சின்ன எடிட்டிங் போகும்போது சின்ன பார்ட் லீக் ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தா, திருப்பி முழு படத்தையுமே விட்டானுங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஆனால் பார்க்கல. எல்லாரும் பார்த்துட்டாங்க. இது என்னடா ஆச்சு? எப்படி திடீர்னு இந்த படம் லீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குங்கிறாங்க. சென்சார் வாரியம் ரிலீஸ் பண்ணிடுச்சு, திமுக ரிலீஸ் பண்ணிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லுவாங்க. இன்னும் நேற்று பரப்புரை முடிஞ்சு அடுத்த பரப்புரை இன்னும் போகலை. போனால் அடுத்து சொல்லுவாங்க. இல்லை நம்ம இதில் பார்த்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அந்த இமேஜ் மட்டும் ஃபுல் வீடியோவில் இமேஜ் பார்க்கும்போது அதில் எடிட்டர் வெர்ஷன் அப்படின்னு அதிலே லோகோ வாட்டர் மார்க் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எடிட்டிங் டீம் மூலிமா தான் மேக்ஸிமம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதில் எப்படி ஒரு கேமராவிலேருந்து எடுத்து எடிட்டிங் டீம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து யாருக்கு போனாலும், ப்ரொடியூசருக்கு போனாலும் சரி, ஆக்டருக்கு போனாலும் சரி, ஹீரோவுக்கு போனாலும் சரி, இல்லை மியூசிக் டைரக்டர் டீமுக்கு போனாலும் சரி, எங்கே போகுதோ அந்த டீமுக்கு கொடுக்கும்போது அந்த இது எடிட்டர் வெர்ஷன், அதாவது மியூசிக் டைரக்டர் வெர்ஷன் சொல்லி அந்த லோகோ வாட்டர் மார்க்கோட தான் அந்த பிரிண்ட் கொடுப்பாங்களாம். ஏன்னா அப்போ தான் தெரியும் அது எங்கே லீக்கேஜ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறனால இப்போ ப்ரொடியூசருக்குன்னா ப்ரொடியூசர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்த எங்கே இருக்குதோ அந்த வெர்ஷனை தான் அப்படியே போடுவாங்க. இப்போ இது எடிட்டிங் வெர்ஷன்லேயே இருக்குது. எடிட்டிங் வெர்ஷனோட அந்த டேட்டோட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது எடிட்டிங் டீம் மூலிமா தான் வெளில வந்திருக்கு. எடிட்டிங் டீமில் இருக்கிறவங்க வெளியிடுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா எடிட்டிங் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. தன்னிச்சையாக ஒருத்தர் எடுத்து வெளியிட முடிகிறது பெரிய ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி வெளியிட்டால் அது என்ன நிலைமை அவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிறது இன்னும் பெரிய விஷயம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த எடிட்டிங் வெர்ஷன் எப்படி வேற ஆள்கிட்ட கிடச்சிச்சு, எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்டால் தெரியல, யாருக்குமே தெரியல. இது உண்மையாக லீக் ஆயிடுச்சா இல்லை இவங்களே லீக் பண்ணிட்டாங்களா நமக்கு தோணுது. ஏன் சில நேரம் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 300 கோடி பணம் போட்டு எடுத்த படத்தை எப்படி லீக் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படி ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர், அதாவது இந்த நிறுவனம் எடுத்த படங்கள்லாம் 2 கோடி 3 கோடி இந்தமாரி அதிகபட்சம் 10 கோடிக்குள்ளே தான் 2 படமோ 3 படமோ தான் எடுத்துருக்குறாங்க கர்நாடக நிறுவனம். ஆனால் இந்த படத்துக்கு 300 கோடி பட்ஜெட். 300 கோடி பட்ஜெட்டில் 250 கோடி நம்ம பக்கமாக சம்பளமே சரியாக போச்சு. அப்புறம் மேலே 50 கோடி தான் படம். இன்னும் 10-20 கோடி எக்ஸ்ட்ரா வச்சுட்டா கூட ஒரு 70 கோடி வச்சுக்கிங்க இருக்கும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க ஒன்று இருக்குல்ல. இந்த படத்தை திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை பிஜேபி வெளியிடுறதுனால அவங்களுக்கு இதில் ஒரு யூஸும் கிடையாது. இந்த படத்துக்கு படத்தை வெளியிட்டால் விஜய்க்கு அது எந்த பாதிப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம். இவர் சம்பளத்தை வாங்கிட்டாரு, நடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதனால் இது விஜய்க்கு எந்த வகையிலும் நஷ்டம் கிடையாது. இதனால் விஜய்க்கு பாதிப்பு கிடையாது. இப்போ அப்புறம் எப்படி இது லீக் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும்னு எடுத்த படம் தான் இது. பெரும்பாலும் தீபாவளிக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிட்டாங்க கூட. இதை ஏன் வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள் அப்படின்னா, எலெக்ஷன் நேரத்தில் நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. இது பகவத் கேசரி, தெலுங்குல ரிலீஸ் ஆன பாலையா படம் பகவத் கேசரியாக இருந்தாலும் அதே படம் அப்படியே தான் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வசனங்களை வலுக்கட்டாயமாக சில வசனங்களை திணிச்சிருக்காங்க. அதாவது விஜய்க்காகனே சில விஷயங்கள் காட்சிகள் அமைச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அப்படியே அங்கே தெலுங்கில் பாலையா நடித்த படம் தான், முழு படத்தை அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் இப்போ ஏன் இப்போ ரிலீஸ் ஆனால் யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இது விஜய்க்கு அதிகபட்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால படம் ரிலீஸ் பண்ண முடியாது. சென்சார்லேருந்து வந்ததும் படம் வந்துருச்சு, ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால சரி, இது படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணாலும் சிக்கல். அதாவது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண முடியாது, இவங்களுக்கு தடை வந்துடும். சரி, அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவோம். திருப்பி எப்படியும் அதை மறுபடியும் இவங்கள்ட்ட ஒரிஜினல் இவங்கள்ட்ட இருக்கும், மறுபடியும் தேட்டருக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒன்றா 2 வகை இருக்குது.
முன்னாடி வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படத்து மூலிமா ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் படத்தை எலெக்ஷன் டைமுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணது. இப்போ அந்த படத்தை நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ எப்படி நம்மளால் வந்து இப்போ சீமான் மாதிரியோ இல்லை மற்ற தலைவர் மாதிரியோ தொடர்ச்சியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியல. ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க இன்ன வரைக்கும் ஒரு 10-15 கூட்டத்தை அனுமதி வாங்கி ரத்து பண்ணிடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அனுமதி தரல அனுமதி தரல அனுமதி தரலங்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க இன்ன வரைக்கும் எத்தனை கூட்டம் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இன்ன வரைக்கும் இவங்க எத்தனை கூட்டம் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 30 வில்லிவாக்கம் அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்து போக முடியலன்னு சொல்லி பெரம்பூர் போயிட்டு அன்றைக்கி போக முடியலன்னு ரத்து பண்ணாங்களா. அதுக்கப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி அனுமதி வாங்கியிருந்தாங்க. அன்றைக்கும் இவங்க போகலை, அன்றைக்கி ரத்து பண்ணியாச்சு. அதே அன்றைக்கே தீநகருக்கும் வாங்கியிருந்தாங்க, அன்றைக்கும் போகலை. அதான் மொத்தமாக தீநகர் வில்லிவாக்கம் ரெண்டையுமே ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 9ஆம் தேதி வடலூர், நெய்வேலி, திட்டக்குடி இது 3க்கும் அனுமதி வாங்கியிருந்தாங்க, பரப்புரை அனுமதி வாங்கியிருந்தாங்க. வாங்கியிருந்துட்டு அதுக்கும் போகலை இவங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ரீஷெடியூல் இந்த தேதி மாற்றி வைக்கிறோன்னு சொல்லி ஏப்ரல் 11 இன்னைக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இன்னைக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் ரத்து பண்ணிட்டாங்க. சரி, இன்றைக்கி தான் ரத்து பண்ணிட்டாங்க, நாளைய கூட்டம் கன்னியாகுமரியில், சரி அதுக்கு போவாங்கன்னு பார்த்தா அந்த கூட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. சரி நாளைக்கு தான் ரத்து பண்ணிட்டாங்க. நாளானைக்கு கும்மிடிப்பூண்டியில் 13ஆம் தேதி இருக்க, அதுக்காவது போவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ரத்து. என்னையா வரிசைக்கு கூட்டத்தை ரத்து பண்ணிக்கிட்டு வரீங்க, என்னதாயா காரணம்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. இன்னும் பிரச்சாரம் தான் பண்ண வராங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ண வராங்களா? பரப்புரை போடுறதுல என்ன நிர்வாக சிக்கல் வரப்போகுது. என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இங்கே தலைவர் வந்து அங்கே வரமாட்டார். இவர் தான் ஒரு நாள் ஓடினா அப்புறம் 4 நாளைக்கு ஓடாத வண்டி, தள்ளியில் செய்து தானாக சாட்டார் வண்டியில் தள்ளி செட் பண்ணுற வண்டி வச்ச நம்ம கூட்டமும் இங்கேருந்து என்ன இந்த ஊருக்கு போனாலும் இந்த இருக்கிற எல்லாம் மொத்த பேரையும் வாங்கடா, இங்கேருந்து அங்கேயும் வாங்கடா, அங்கேருந்து இங்கே வாங்கடான்னு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகிற கூட்டம். அதேமாதிரி தொடர்ச்சியாக இன்றைக்கி நாளைக்கே அடுத்து அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து சேர மாட்டானுவோம். ஒரு நாள் எத்தனை டெய்லியுமே காசு போடுறது, டெய்லி காசு போட்டு செலவு பண்ணி போகிறது யார் அப்படின்ட்டு போக மாட்டாங்க. அதாவது இப்போ தலைவர்கள் தொண்டர்களுக்கு 300 ரூபா காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. இந்த 300 ரூபாய் கொடுக்குறவர்கள்ல அதனை விஜய் 300 ரூபா கொடுக்குறாரு, மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி இருக்கிறவங்க தானே, இடையில இருக்கிறவங்க தானே கொடுக்குறா. அவங்க வந்து எவ்வளோ நம்ம காசு போட்டு இருக்கிற மாதிரி டெய்லி நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறனால கூட்டம் நமக்கு குறைஞ்சிரும், அந்த எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு தான் இவங்க 2 நாளைக்கு ஒரு இடம், இல்லை 4 நாளைக்கு ஒரு இடம், 3 நாளைக்கு ஒரு இடம் கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரே ஐடியா தான். ஏன்னா எப்படி பேச போகிறதில்ல, வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து ஸ்க்ரீனில் காட்டிட்டு நண்பா நண்பீஸ் தோலா தோலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியும் கையை ஆட்டிட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு கையை ஆட்டிட்டு கிளம்ப போகிறது தான். பேசி ஒன்றும் இவங்க பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ அப்புறம் இல்லைனா ரத்து பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? என்ன காலைல 10 மணிக்கு மைக்கை பிடிச்சாருண்ணா தலைவர், நைட்டு 10 மணிக்கு மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காருங்க, தொண்டையில் புண்ணு வந்துருச்சுங்க, அதனால் பேச முடியாதுங்க சொல்கிறதுக்கு. இவங்க பேசுகிறதே 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் பேசுகிறதுக்கே தான் 4 நாளைக்கு வெளியே கேப் போட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி 10 மணி டு 10 மணி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, மற்ற கட்சி தலைவர் மாதிரிலாம் பேசுகிறாங்க, அவ்வளவுதான். இனி எங்கே என்னைக்காவது தலைவர் வந்து தலைவர் அதை கரெக்டாக பேசுகிறாரு, இதே பேசுனாரு, அதெல்லாம் இவங்க போடுறதே கிடையாது. இங்கே கூட்டத்தை பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே கேட்ச் பிடிச்சாரு பார்த்தீங்களா, இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கருத்தியெல்லாம் ஏதாவது பேசுகிறத இவங்க போடுறாங்கன்னா அது போடுறதே கிடையாது. இவங்க பேசுகிறதும் கிடையாது, இவங்க போடுறதும் கிடையாது. அப்படித்தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க இந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு வர்றாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியல. இப்போ மக்கள்கிட்ட எப்படியாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? இப்போ வந்து இது சொல்லிட்டு இருந்தாங்க, பரப்புரைக்கு அனுமதி தரலன்னு. எனக்கு முன்னாடி இருந்தது திமுக பண்ணதுனா கூட ஒரு நியாயம் இருக்குது. சரி, இப்பயும் திமுக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாக ஒரு கூட்டம் பண்ணுவாங்க, 2 கூட்டம் பண்ணுவாங்க, எல்லா கூட்டத்தையும் தடை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ரொம்ப எல்லாத்தையும் நம்ம போய் கட்டுப்படுத்தணும்னா இது மக்கள்கிட்ட பெரிய வெறுப்பை சந்திச்சிடும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு சில இடத்த தான் அவங்க வந்து சிக்கல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி கேட்குற இடத்த கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இடத்த கொடுக்குறாங்க அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே அதுக்காக மொத்தமாகவே ஒரு கட்சி இதுன்னு எந்த கட்சியுமே செய்ய மாட்டாங்க. எதிர் கட்சியும் செய்ய மாட்டாங்க, வேறு கட்சியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மொத்தமாகவே ஒருத்தனை கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க இன்னும் மக்கள்கிட்ட அது தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். இவங்க என்னன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி, இதையே ரொம்ப நாள் நம்ம ஓட்ட முடியாது, இது மக்கள் இதையும் பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னுட்டு அடுத்து இப்போ என்னென்னா படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ணது வாய்ப்பு இருக்குது எப்படின்னு சொல்கிறோம்னா, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இதை வந்து இப்போதைக்கு ஏதோ புகார் கொடுத்துருக்காங்க, சரி வச்சுருக்காங்க.
இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அடுத்த கூட்டம், இப்போ இன்றைக்கி வந்து நாளைய கூட்டம் ரத்து, நாளானைய கூட்டம் ரத்து. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை சமாளிக்க முடியாமல் என் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்னை நம்பி வரவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மக்கள் ஓட்டை கவர்றதுக்காக ஒரு பிளானாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த படத்தை இப்போ திமுகவோ இல்லை பிஜேபியோ எடுத்து வெளியிட்டதுன்னா இதனால் நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம விஜய்க்கா அதில் ஒரு பைசா நஷ்டம் கிடையாது, அவருக்கு லாபம் தான். இப்போ இந்த படம் முழுசாக ரிலீஸ் ஆனாலும் மக்கள்கிட்ட போய் ஃபுல்லாக ரீச் ஆனாலும் சரி, நார்மலாக வெப்சைட்டில் எல்லோரும் பார்த்துறாங்கன்னு வச்சுங்க. படத்தில் விஜய் வந்து பல அரசியல் டைலாக் பேசியிருக்க வசனம் இருக்கிறதுனால ஒருவேளை அது பாசிட்டிவாக கூட போய் சேர வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பிஜேபி செய்யுமா திமுக செய்யுமானா செய்யாது. இந்த படத்தை சரி நஷ்டம் போச்சு, விஜய் எது சொந்த தயாரிப்பில் படம் எடுத்திருந்து அந்த படத்தை வெளியிட்டா கூட சரி விஜய்க்கு பணத்தை நஷ்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எடுத்தது கர்நாடக நிறுவனம், இப்போ அந்த நிறுவனத்துக்கு தான் நஷ்டமாகும். அதனால் அவங்க நிறுவனத்தை நஷ்டம் பண்ணி இப்போ அடுத்தடுத்து படம் நடிப்பாருங்க. இந்த மாதிரி நிறுவனம் நஷ்டமாயிட்டா அடுத்த படம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னாலும் இவர் தனிமே படமே நடிக்க போகிறது இல்லையா, இனிமேல் படம் ஓடுனானா ஓடாட்டினா எந்த நிறுவனமும் இவருக்கு வந்து இனிமேல் வந்து படம் எடுக்காது அப்படிங்கிற கவலை வேண்டியதில்லை. ஏன்னா இவரே இப்போ தான் நடிக்கலன்ட்டார், அப்புறம் இனிமேல் நடிக்க நிறுவனம் வந்தா என்ன வராட்டேன்னு. சரிங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு கட்சி வந்து ஒருத்தர் அவங்க பழகின நடிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர வேற ஒருத்தர் பழகினா இதில் விஜய்க்கு எந்த பழகினமும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆனாலும் பழகினும் கிடையாது, ரிலீஸ் ஆகலைனாலும் ஒன்றும் அதில் இது கிடையாது, ரிலீஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ரிலீஸ் ஆகலைன்னா கூட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நமக்கு அது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சில வசனங்கள்லாம் பேசி எடுத்தோமே, இது எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியலையே, இந்த படம் நினச்ச மாதிரி போகலையே, காலகட்டம் மாறி போகும்போது மக்களோட அந்த எதிர்பார்ப்பு மாறும் பொழுது சில நேரத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த படம் வந்து சரியாக ஓடாமல் கூட போகலாம். அதனால் படம் எப்படியும் ஓடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்தை வச்சு ஓட்டு சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது, அது இப்படி தான் சம்பாதிக்கணும். அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி நம்மளால் சம்பாதிக்கணும், அந்த மக்கள் ஓட்டை நம்ம கவர முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. இதை அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், எங்களை வந்து நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு பேசுவோன்னு ஒரு யோகம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சமூக வலைதளம் அப்படி தான் சொல்கிறாங்க, பெரும்பாலான பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடிட்டிங் வெர்ஷன் தான் வெளியாகிருக்கு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து ஒரு முழு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா கூட இது வந்து வேறு மற்றவங்க எடுத்து விட்டாங்க, வெளிநாட்டில் எடுத்து விட்டாங்க, வெளிநாடு போயிடுச்சு அங்கே எடுத்து விட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு எடிட்டிங் வெர்ஷன் இருக்கிற ஃபிலிமு முழு படமும் எப்படி ரிலீஸ் ஆகும், ஏதோ ஒரு 5 நிமிஷம் காட்சி 10 நிமிஷம் காட்சி வெளியாகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ தவறுதலாகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்லேயே எப்படியோ எடுத்துடலாம். முழு படமே வெளியிடணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த படத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக வெளியிட முடியுமா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இந்த திரைத்துறை வரலாற்றில் இப்படி ஒரு படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கானா நான் எனக்கு தெரிஞ்சில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம சாட்டைன்னு கூட சொல்லியிருந்தாப்புல, படத்தை யூடியூப்பில் நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு தரேன்னு கூட சொல்லியிருந்தேன், விஜய் என்னை ஏமாற்றிட்டாப்ல அப்படின்னு சொன்னாப்ல. அவர் ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்காகலாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் இவங்க வந்து பணத்துக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்காக முடிவில்லை. எப்படி சாட்டை யூடியூப்லேயோ இல்லை ஓடிடிலேயோ வெளியிட்டால் சிம்பத்தி எப்படின்னா கிடைக்கும். சிம்பத்தி வேணும்னா, அதாவது மக்கள்கிட்ட அந்த ஒரு அனுதாப ஓட்டை வாங்கணுன்னா, சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னா இப்படி பண்ணால் தான் முடியும். ஓடிடியில் வெளியிட்டாலும் இதை பார்த்துட்டு பாதி பேர் பார்ப்பான், பாதி பேர் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறதை பார்த்துட்டு பாதி பேர் பார்க்காம விட்ருவாங்க. இது வேறு பிரச்சனை. அதனால் சிம்பத்தி கிரியேட் பண்ணால் இப்படி வந்து ரிலீஸ் பண்ணால் தான் சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும். அதுதான் மெயின் காரணமாக இருக்கும், உண்மையான காரணமாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி சாட்டைன்னு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டாப்லங்க, பேசுகிறதே ஒரு கூட்டம், ஏன்னா வருஷம் இதே காலையிலேருந்து 10 கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு கூட்டத்தை சாயந்தரம் போட்டா என்ன, 12 மணி ஒரு 2 மணி 12 மணி 1 மணி 11 மணி இப்படின்னு மொட்டை வெயிலில் போடுறீங்களே அப்படின்னு நேற்று தாங்க வீடியோ போட்டார். இன்றைக்கி டிவியில் பார்க்குறேன் 14ஆம் தேதி மாலை 3 மணி டு 7 மணி வரை பிரச்சாரம் வரப்போறேன்னு சொல்லி டிவியில் போடுறாங்க. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இவங்க சாட்டியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.